Welcome to everyone. Today in this video we are going to see about the generations of computer for 11th computer science and computer application student, which is reside in the first lesson. This is a video for first lesson. This is a second part video for the first lesson. So in this lesson we are going to video we are going to see about the generations of computers, that is what are all the types of generations are here in the computer, then what are all the time period for each generation, then what are all the devices which are primarily used for each generations, then what are all the merits and demerits for each generation. These are the things we are going to see in this video. So first one is we are going to see the generations of computers that are with the time period for that each generations. So first one is first generation computers. The time period is 1940 to 1956. So 16 years வந்து first generation computers வந்து continue ஆயிருக்கு. ஸோ அந்த 40 to 56 வரைக்கும் அந்த இயர்ஸ் 16 இயர்ஸ் பீரியடில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ், ஆக்டிவில் இருந்த கம்ப்யூட்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 56 to 64. ஸோ இதுக்கான அந்த டைம் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8 இயர்ஸ். ஸோ அந்த 8 இயர்ஸில் ஆக்டிவாக இருந்த computers are referred as second generation computers. Then 64 to 71, nearly 7 years gap இருக்கு. ஸோ இந்த இயர்ஸில் ஆக்டிவாக இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1940 ஸ்டார்ட் ஆகுது. 1940 தான் வந்து சிஸ்டம்ஸ் என்டர் ஆகுது. ஸோ அதிலிருந்து ஒரு 16 இயர்ஸுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் they are referred as first generation computer. Then 56 to 64 வரை, ஸோ 8 years gap இருக்கு. ஸோ அந்த இயர்ஸில் ஆக்டிவ் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 7 years டிஃப்ரென்ஸில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ், ஸோ தட் இஸ் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பாருங்கள் 64 to 1971. ஸோ இதுக்கான கேப் என்ன அப்படின்னா 7 years. ஸோ இதில் இருந்த கம்ப்யூட்டர்ஸை தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து 71 to 80, 1980 வரைக்கும் ஆக்டிவ் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ரெஃபர்ட் ஆஸ் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். தென் 1982 டில் டேட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸாக தான் வந்து கன்சிடர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வில் பி இன் ஃபியூச்சர். ஸோ இன் ஃபியூச்சரில் வர சிஸ்டம்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸை சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டைம் பீரியட் ஃபார் ஈச் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரேஷன்ஸ் ஹேவ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், தட் இஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். த டைம் பீரியட் இஸ் 40 to 56, நியர்லி 16 இயர்ஸ். ஸோ அந்த 16 இயர் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதோட மெயின் காம்பனண்ட் என்ன, பிரைமரி காம்பனண்ட் என்ன அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ். ஸோ அந்த வேக்கம் டியூப்ஸோட இமேஜ் பாருங்கள். திஸ் வில் பி லுக் லைக் திஸ். ஸோ இதுதான் வந்து வேக்கம் டியூப்ஸ்ன்றது. ஸோ இந்த வேக்கம் டியூப்ஸ் தான் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேசிக்காக வச்சு தான் சிஸ்டம்ஸ் வந்து ஆப்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பாருங்கள். திஸ் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் பிக் இன் சைஸ். ஸோ நியர்லி ஒரு பிக் சைஸ் ரூம் அளவுக்கு ஒரு சிஸ்டம்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இதை பிக் இன் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் வில் கன்சியூம் மோர் பவர். ஸோ த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வில் கன்சியூம் மோர் பவர், மோர் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மல் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர் ஹீட். ஸோ மோர் பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதுனால, மோர் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணிக்கிறதுனால இது வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவில் ஹீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணும். ஸோ அதனால் அந்த ரீசன்னால், ஓவர் ஹீட் ரீசன்னால் அதில் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, அதாவது சிஸ்டம் ஃபால்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் வந்து அடிக்கடி ஃபால்ட் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் த ரீசன் தட் வில் பி ஓவர் ஹீட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வில் யூஸ் த மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெஷின் லாங்குவேஜ் பற்றி நான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெஷின் லாங்குவேஜ்ன்றது என்ன அப்படின்னா சிஸ்டம்க்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற ஒரு லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் 4 zeros வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கான மீனிங் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்றது சிஸ்டம்க்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து மெஷின் லாங்குவேஜ் அப்படின்றது. மெஷின் லாங்குவேஜில் இருக்கிற ரெண்டே 2 நம்பர்
நம்பர்ஸ் மட்டும் தான். ஸோ அது என்ன அப்படின்னா zeros and ones. zeros and ones வச்சுட்டு அந்த combinations of zeros and ones the system will be performed. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் இருந்த மெத்தட். ஸோ அதில் ஓவராலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது the first generation computers was big in சைஸில் வந்து ஹியூஜாக இருந்திருக்கு. ஸோ அது வந்து மோர் பவரை வந்து மோர் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணிக்கிறது. ஸோ பிகாஸ் ஆஃப் த ரீசன் இட் வில் ப்ரொவைட் மோர் ஹீட். ஸோ தட் இஸ் ஓவர் ஹீட் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அந்த ரீசன்னால மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெஷின் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒன்-வேர்ட் கொஷின். ஈச் அண்ட் எவ்ரி ஜென்ரேஷனில் என்ன லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வந்து மெஷின் லாங்குவேஜ் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கான என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னா ENIAC, EDVAC, UNIVAC 1, தென் ENIAC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் ஆன கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதோட வெயிட் வந்து நியர்லி 27 tons வந்து இதோட வெயிட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து 8 feet கிராஸ் 100 feet கிராஸ் 3 feet அண்ட் கன்சியூம்ட் அரௌண்ட் 150 watts ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹெயிட்டு வித்து எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து என்ன ரேஞ்சில் இருந்திருக்கு அப்படின்னா 8 கிராஸ் 100 கிராஸ் 3 இந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த சிஸ்டம்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 100 feet கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு ஹியூஜ் சைஸையே வந்து ஹியூஜ் ரூமையே வந்து இதை ஆக்குப்பை பண்ணும். ஸோ இதோட எலக்ட்ரிசிட்டி வந்து 150 watts ஆஃப் பவரை வந்து இது கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இஷ்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 56 to 64 வரைக்கும். ஸோ நியர்லி 8 years இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்டிவில் இருந்திருக்கு. ஸோ இதோட அந்த பேசிக் டிவைஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் ப்ரைமர் டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் டிவைஸாக அதில் யூஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டிவைஸ் வச்சு தான் வந்து நமக்கு சிஸ்டம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஸோ இதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மாலர் தென் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிங் வித் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட். ஸோ கம்பேரிங் வித் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இட் ஆல்சோ ஜென்ரேட் லெஸ் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இட் வில் கன்சியூம் லெஸ் பவர் ஒன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ மட்டும் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து லெஸ் ஹீட் ப்ரொவைட் பண்ணுறதாகவும் லெஸ் ஹீட் ஜென்ரேட் பண்ணுறதாகவும் லெஸ் பவரை வந்து கன்சியூம் பண்ணிக்கிறதாகவும் இருந்திருக்கு. இன்னொன்று சைஸ்மே வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஞ்ச் கார்ட்ஸ் வேர் யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பஞ்ச் கார்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிஸ்டம்ஸில் இன்புட் டிவைஸ்க்காக நம்ம கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கார்டு வச்சு தான் வந்து அந்த இன்புட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்புட்டை சிஸ்டம்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆனது பஞ்ச் கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு கார்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட். ஸோ இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட கிடையாது. செகண்ட் ஜென்ரேஷனில் தான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம், யூனிக்ஸ், லினக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பேட்ச் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் வந்து அந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த பேட்ச் ப்ரோக்ராமிங்கிறது இப்போ அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை பேட்சாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இன்னொன்று வந்து மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது அட் த சேம் டைமில் மோர் தென் ஒன் டாஸ்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாத்தையும் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெஷின் லாங்குவேஜ் அஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து மெஷின் லாங்குவேஜ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்ற இன்னொரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெஷின் லாங்குவேஜுக்கும் அசம்பிளிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா மெஷின் லாங்குவேஜில் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் வந்து சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அதை தான் வந்து கமாண்டாகவும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜில் வந்து சின்ன சின்ன கமாண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆட் அப்படின்னா 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கானது, ஃபெச் பண்ணுறதுக்கானது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இது செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. IBM
1401 கேட்டகரியில் இருந்த கம்ப்யூட்டர்ஸும் IBM 1620 இருந்த கேட்டகரிஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் யூனிவாக் 1108 இருந்த சீரீஸ் கம்ப்யூட்டர்ஸையும் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் பார்த்தோம் அப்படின்னா 1964 to 71 கேட்டகரிக்குள்ள, தட் இஸ் 7 years டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் இருந்த அந்த பேசிக் அந்த டிவைஸ் என்ன அப்படின்னா பிரைமரி டிவைஸ் வந்து இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐசிஸ் எல்லாம் ஐசி வந்து ஃபிசிக்ஸ் லேபில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஐசி இருக்கும். ஸோ அந்த ஐசியை தான் வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே சைஸில் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து வெரி ஃபாஸ்ட்டாகவும் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. தென் மோர் ரிலையபிள் சிஸ்டமாகவும் they are worked. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க consumed less power. ஸோ கம்பேரிங் வித் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் this generation computers consumes less power அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் வேர் யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஜென்ரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜும் மெஷின் லாங்குவேஜும், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் மட்டும், தேர்ட் ஜென்ரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா C++, ஜாவாலாம் வந்து கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரியான அந்த லாங்குவேஜஸ் தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டேஜஸில் வந்து கோபால், போர்ட்ரான் இந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் என்ன அப்படின்னா தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு IBM 360 சீரீஸில் இருந்த கம்ப்யூட்டர்ஸும் ஹனிவெல் 6000 சீரீஸில் இருந்த கம்ப்யூட்டர்ஸும் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் ஜென்ரேஷன். த டைம் பீரியட் ஃபார் ஃபோர்த் ஜென்ரேஷன் இஸ் 1971 to 1980. ஸோ நியர்லி 9 years கேப்பில் இருந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் யூஸ் ஆன அந்த பிரைமரி காம்பனண்ட் என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ இது வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர்ஸ்க்கான இமேஜ் பாருங்கள், இன்டெல் கோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மாலர் அண்ட் வெரி ஃபாஸ்டர். ஸோ கம்பேரிங் வித் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் இட் இஸ் டூ ஸ்மாலர் அண்ட் வெரி ஹை ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ ப்ராசஸர் சீரீஸ் சச் as IBM அண்ட் ஆப்பிள் வர் டெவலப்டு. ஸோ இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸான IBM அண்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம் பீரியட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஈஸி டு கேரி அப்படின்றது. ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக இருந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து அந்த சிஸ்டம் வந்து கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து அது ஸ்மால் சைஸில் இருக்காது. வேர் இன் ஹியூஜ் சைஸ். ஸோ இந்த ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் தான் வந்து அந்த போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டபிள் மீன்ஸ் ஈஸி டு கேரி அப்படின்றது, ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகிற மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். த டைம் பீரியட் ஃபார் திஸ் ஜென்ரேஷன் இஸ் 1982 till date. ஸோ டுடே வரைக்கும் டில் டேட் வரைக்கும் நம்ம இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான அந்த பிரைமரி காம்பனன்ட் அல்ட்ரா ஸ்கேல் லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் அப்படின்றது இன்டகிரேஷன். ஸோ அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனை தான் நம்ம இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பாருங்க, இதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆர் parallel processing. Parallel processing means at the same time we can executing more than one task. So next வந்து சூப்பர் கண்டக்டர்ஸ் வந்து அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்ஸ் சைஸ் ஆர் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராஸ்டிக்கலி மீன்ஸ் அப்படின்னா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மாலாக வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இட் கேன் ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ நவடேஸில் இருக்கிற சிஸ்டம்ஸ் கேன் பி ஈஸிலி ரெக்கக்னைஸ் த இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜஸையும் கிராஃபிக்ஸையும் ஈஸியாக they can understand அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து introductions of artificial intelligence and export systems. ஸோ இந்த introductions of artificial intelligenceன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெப்சைட்லேயே வந்து நிறைய சர்ச் பண்ணுறப்போ நமக்கான சஜஷன்ஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹவு அப்படின்னு பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹவு டு ரைட் அ ப்ரோக்ராம், ஹவு டு கெட் அ குட் மார்க்ஸ், ஸோ ஹவு டு கெட் அ கம்ப்ளீட் ஸ்கோர். ஸோ இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்
கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் இதுவுமே வந்து இந்த 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து இன்ட்ரோ ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து they can able to solve high complex problems including decision making and logical reasoning. ஸோ நவடேஸில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து they can easily manage, then decision makings எடுக்கிறதுக்கும் they are they can able அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிஸ்டமில் இருக்கிற இந்த நவடேஸில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸால் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு டெசிஷன்ஸையும் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ஸும் ஸோ நவடேஸில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். தென் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ இதில் இருக்கிற மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேரலல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங். ஸோ பேரலாக ஒர்க் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த சிஸ்டம் வந்து வெரி கம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஹேவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். ஸோ இந்த ஸ்மார்ட்டர் அப்படின்றது இப்போயே வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஸ்மார்ட் ஃபோன் ஏன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன் ஃபியூச்சரில் வர கம்ப்யூட்டர்ஸும் ஸ்மார்ட்டராகவும் ஃபாஸ்டராகவும் வெரி ஸ்மாலராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ இந்த 6th ஜென்ரேஷனில் வந்து ரோபோட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் செய்கிற ஒவ்வொரு ப்ராசஸையும் ஒரு மெஷின் வந்து செய்ய வைக்கிறது தான் வந்து ரோபோட்டிக் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்ரேஷன்ஸ் கூட ஒரு சில ரோபோட்ஸ் வந்து பண்ணும், அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதை தான் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி அந்த 5th ஜென்ரேஷன்லையுமே வந்து லாங்குவேஜ் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து இந்த 6th ஜென்ரேஷனில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் லாங்குவேஜ் மீன்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த லாங்குவேஜஸையும் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ப்ராசஸிங்ஸ் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து NLP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த NLP வந்து நமக்கு ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர். ஸோ 6th ஜென்ரேஷனில் வந்து வாய்ஸ் ரெக்கக்னேஷன் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, அட்டாச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் ரெக்கக்னேஷன் சாஃப்ட்வேர்ன்றது ஒரு பர்சன் பேசுறத வச்சு வந்து யார் பேசுறாங்க அப்படின்றது வந்து இது யாரோட வாய்ஸ் அப்படின்றத சர்ச் அவுட் பண்ற அளவுக்கு சிஸ்டம்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ட் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஒரு மூவில கூட காட்டியிருப்பாங்க. ஒரு ரோபோட் வந்து ஒருத்தர் பேசுறத வச்சு வந்து யார் பேசுறாங்க அப்படின்றதையும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான ரெஸ்பான்ஸையும் பர்ஃபெக்டா ரிப்ளை பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜியை மீன் பண்ணி தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்ல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வை பிகாஸ் அப்படின்னா அந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம ஹியூமனாக நம்ம பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையும் ஒரு மிஷினுக்கு வந்து கொடுக்கறதுனால அது வந்து வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் ஆர் பேஸ் ஃபார் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட நர்வ் சிஸ்டம்ஸ் வச்சு தான் வந்து நம்ம ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சிஸ்டம்க்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூரல் சிஸ்டம்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம்ஸை ஆப்ரேட் ஆக வைக்கிறது தான் வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ next வந்து one of the most dramatic changes in the 6th generation will be explosive growth of a wide area networking அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ் growth தான் வந்து 6th ஜென்ரேஷனோட மோஸ்ட் ட்ரமாஸ்டிக் சேஞ்சாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோட ஒன் ஆஃப் தி பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி ஸோ அதை தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த நேச்சுரல் லாங்குவேஜை கூட இன்டெலிஜென்ட்டாக அதால் கேப்சர் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் த எபிலிட்டி டு டெவலப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியூமன் லாங்குவேஜஸ். ஸோ அந்த NLP இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒரு ஹியூமன் பேசுகிற லாங்குவேஜையும் ஈஸியாக தே கேன் அண்டர்ஸ்டாண்ட், மெஷின் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு இன் ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் நேம்ஸ்லாம் பார்த்தோம். ENIAC, UNIVAC அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கான எக்ஸ்பான்ஷன்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்வரில் வந்து கேட்கலாம். புக்கில் வந்து நமக்கு எல்லாத்துக்கான எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ENIAC அப்படின்றது எலக்ட்ரானிக், நியூமரிக்கல், இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர். தென் EDVAC எலக்ட்ரானிக், டிஸ்க்ரீட் வேரியபிள் ஆர் ஆட்டோமேட்டிக்
கம்ப்யூட்டர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து யூனிவேக் அப்படின்றது யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஸோ இந்த 3 எக்ஸ்பான்ஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸில் கொடுத்துருக்கிற இஷ்யூஸ். த ரிமைனிங் டாபிக்ஸ் வில் பி கவர்ட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இன் திஸ் வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கிவ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஸோ தேங்க்யூ.